சென்னை பெரம்பூரில் நகைக்கடையின் ஷட்டரை வெல்டிங் மூலம் துளையிட்டு 9 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை கும்பல் சிக்குமா? ரூபாய் 4 கோடியே 70 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள், 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. துணிகர கொள்ளையில் ஈடுபட்டது யார்? சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் வசித்து வருபவர் நகைக்கடை அதிபர் ஸ்ரீதர். 2 மாடிகள் கொண்ட இவரது வீட்டில் 2வது தளத்தில் ஸ்ரீதர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார். முதல் தளத்தில் JL கோல்டு பேலஸ் என்ற பெயரில் கடந்த 8 ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வருகிறார். வியாழக்கிழமை இரவு நகைக்கடையில் வியாபாரம் முடிந்து ஊழியர்கள் கடையை பூட்டி சாவியை ஸ்ரீதரிடம் கொடுத்து சென்றனர். வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்ரீதர் கடையை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது கடையின் முன்பக்க ஷட்டர் வெல்டிங் மிஷினால் துளையிடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது கடையினுள் இருந்த அனைத்து நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. லாக்கர் ரூம் கதவும் வெல்டிங் மிஷினால் வெட்டி எடுக்கப்பட்டு உள்ளே இருந்த தங்க நகைகள், வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. மொத்தம் 4 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கடையில் இருந்த CCTV கேமரா ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையர்கள் எடுத்து சென்று விட்டனர். திருவிக காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இணை ஆணையர் ரம்ய பாரதி, துணை ஆணையர் ஈஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். கைரேகை நிபுணரான DSP பஞ்சாட்சரன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் கரிகாலன் வரவழைக்கப்பட்டும் சோதனை நடத்தப்பட்டது. நகைக்கடையில் கொள்ளையடித்தவர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் அன்பு தெரிவித்திருக்கிறார். வெல்டிங் பண்ணி தான் ஷட்டர் கட் பண்ணாதான் தான் இருக்குது. ப்ளஸ் உள்ள இதுவுமே வெல்டிங்கில் தான் கட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க ஒரு ஃப்ளோர் மேலே இருக்காங்க. அதனால் இப்போ எல்லா டைமும் எல்லா சத்தமும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் இது ஷட்டர் கட் பண்ணி அஃபென்ஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம எல்லா முயற்சியும் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். விரைவில் கண்டுபிடிச்சிருக்கோம். போலீஸ் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு 1:40 கூட இங்கே இருக்கிற பட்டாபுக்கை வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல எப்போவுமே வெஹிக்கிள் செக் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் இது. ஸோ அவங்களே இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்போவுமே ரெகுலராக போலீஸ் போயிட்டு இருக்கக்கூடிய இடங்கள் தான் சொல்லிட்டு. ஸோ அது எந்த கேப்பில் கரெக்டாக இந்த அஃபென்ஸ் நடந்ததுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விரைவில் கண்டுபிடிச்சிருக்கோம். நகைக்கடை உரிமையாளர் மாடியிலேயே குடியிருக்கும் நிலையில் தைரியமாக கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது போலீசாரை சந்தேகமடைய வைத்துள்ளது.